உங்க ஸ்ப்ரேயர்ல ப்ரெஷர் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? எங்க என்ன செக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேரு பிரவீன்ராஜன், ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ நீங்க ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் வச்சிருக்கீங்க. அதுல வந்து ஃப்ளோ வந்து நல்லா வரமாட்டேங்குது, உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, உடனே ஸ்ப்ரேயர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல 2-3 ஃபில்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் எங்கெங்கன்னு நான் காமிக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மறுபடியும் ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணும்போது ஒரு காமன் ப்ராப்ளம் நடக்கலாம். பம்ப் ஓடிட்டே இருக்கும், ஆனால் வாட்டரே வெளியே வராது. அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். அது என்னன்னா ஏர் லாக் ஆயிருக்கும் பம்பில். அந்த ஏர் லாக் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த இந்த கன் இப்படி ரிமூவ் பண்ணிருங்க. இந்த கன்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இந்த இடத்துல உங்க வாய் வச்சு கொஞ்சம் உரியணும். அப்படி சக் பண்ணீங்கன்னா என்னன்னா அந்த ஏர் மட்டும் வெளியே வந்துடும். உடனே பம்ப் வந்து பிரைம் ஆயிரும். அதுக்கு பேர் பிரைமிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லா தோட்டத்தில் யூஸ் பண்ற செல்ஃப் பிரைமிங் பம்ப் அதில் எல்லாத்துலேயும் அந்த பிரைமிங்னு ஒன்று பண்ணுவோம். மேலே திறந்து தண்ணி ஊற்றுவோம். அந்த சேம்பர் வந்து பம்பில் இருக்கிற சேம்பர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுவோம். அதே டெக்னிக் தான் இங்கே வந்து சேம்பர் திறந்து தண்ணி ஊற்ற முடியாது. அதனால நம்ம வந்து இது வழியாக சக் பண்ணோம்னா அந்த சேம்பர் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடும். உடனே உங்களுக்கு பம்ப் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான். அதே மாதிரி தண்ணி தான் ஊற்றி பண்ணணும். நீங்கள் வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊற்றிடாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஏர்லாக் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. செகண்ட் ப்ராப்ளம் வந்து இந்த ஃபில்டர்ஸ் 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய 1 ஃபில்டர் வந்து எதுன்னா, இந்த கன் இருக்கு இல்லையா? இந்த கன்னை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணேன், இப்போ வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கு. இந்த ஃபில்டர் வந்து அடைச்சிருக்கும் நிறைய டைம். ஸோ அது என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபில்டரை வந்து இப்படி ஷேக் பண்ணி இழுத்தீங்கன்னா இப்படி கையில் வந்துடும் பாருங்க. இதுலேயே சில நார் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. பட் இதை வந்து ஒன்றுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் வாட்டர் விட்டு இல்லை காற்று விட்டு ஏதாவது க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ்ட் ஏரோ இல்லை வாட்டரில் க்ளீன் பண்ணிங்கன்னா இனஃப். இதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்கா இந்த ஃபில்டர் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. ரெடி போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபில்டர் ஒன்று உங்களுக்கு ரெடி. செகண்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாசில கழட்டி கூட க்ளீன் பண்ணணும். இந்த நாசில் கழட்டினீங்கன்னாலும் நிறைய சமயம் இங்கே வந்து உள்ளார டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். தேர்ட் திங் என்னன்னா, இந்த டேங்க் ஓப்பன் பண்ணி இது வந்து டஸ்ட் உள்ள போகாம பாத்துக்கிறதுக்கு தான் இது. பட் சம்டைம்ஸ் இது லூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை இதை தாண்டியும் சில பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் உள்ள போயிடும். ஸோ அப்படி போயிருக்கு அப்படின்னா இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு. இங்க உள்ள எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஃபில்டர் தான் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும் நீங்க. ஸோ 1 இங்க இருக்கிறது, 2 அப்புறம் 3வது இந்த நாசில். இந்த 3 பக்கம் இருக்கிற ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து மறுபடியும் நல்ல ப்ரெஷரோட ஒர்க் ஆகும். இது வந்து நான் இப்போ சொன்ன டெக்னிக் வந்து எந்த பேட்டரி ஸ்ப்ரேயருக்கும் இது காமன். இப்போ உங்களுக்கு ஒரு புது பேட்டரி ஸ்ப்ரேயர் வேணும், கருடா பேட்டரி ஸ்ப்ரேயர் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த வீடியோ ஒன்று பண்ண போறேன். அதுல வந்து கம்பேரிசன் பிட்வீன் ஸ்ப்ரேயர்ஸ். ஏன்னா இப்போ நிறைய டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்கு. பவர் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர், மேனுவல் ஸ்ப்ரேயர், போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர், இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரேயர்ஸ் இருக்கு. ஹெச்டிபி ஸ்ப்ரேயரும் இருக்கு. ஸோ இது எது யாருக்கு அப்ளிகபிள், எதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பண்றேன். ஸோ சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.